காலையில எழுந்தோமா சிம்பிளா டிஃபன் பாக்ஸ்க்கு எதனா ஒன்று செஞ்சு கொடுத்து விட்டோமான்னு இல்லாம புதுசா எதனா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு காலையில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உனக்கு தேவதானா ராஜின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு மெனு என்னன்னா புட்டு கடலைக்கறி தான். அந்த கடலைக்கறி எப்பயும் போலதான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஓரளவு கரெக்டா தான் வந்துருந்துச்சு. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த புட்டு செய்யறதுலதான் எனக்கு பிரச்சனையே சாருன்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா எப்பயுமே இந்த துணியில தான் செய்வேன். அந்த மாவு ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி உதிரி உதிரியா வரும்ல, அந்த சேப் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்பதான் இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அந்த கரண்டி வச்சு ஒரு சேப் கொண்டு வந்து செய்யறாங்களே, அது மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு தான் பண்ணேன். மாவுல சூப்பரா பிசைஞ்சிட்டேன். பிடிச்சா பிடிக்கணும், உடைச்சா உடையணுன்ற அந்த பதம்லாம் கரெக்டா வந்திருந்தது. அதை துணியில வச்சு அவிச்சு எடுத்திருந்தா கூட நல்லா வந்திருக்கும் போல. நான் அந்த சேப்ல தான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கடைசியில காமெடி ஆயிப்போச்சு. அந்த வீடியோல பார்க்கும்போது மாவு கரண்டில இருந்து அப்படியே லட்டு மாதிரி உழுகும். நான் தட்டுறேன் வர மாட்டேங்குது. பத்தாததுக்கு அங்கங்க சிந்தி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கன்றாவியா இருந்தது. சரி ஓகே, அவிச்சு எடுத்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு அவிச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்ப நல்லா தான் இருந்தது. ஆனா தட்டுல ஊத்தி இந்த கடலைக்கறி ஊத்தி சாப்பிட்டேன் பாருங்க, என்னாலேயே வாயில வைக்க முடியல. இதுல எப்படி குழந்தை சாப்பிடுவான்? கடைசியில எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதான் மிச்சம். அதுக்கப்புறம் சக்கரை போட்டு நெய் ஊத்தி பரட்டி சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது. அவ்வளவுதான், பாய்.